இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எப்படி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது கிடையாது. நீங்க பண்றத பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன பெரிய இடத்து பையன் திமிரா? நாக்கு அடக்கி பேசு. இதுல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. அதான் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டேன்ல சார், பண்றத பண்ணுங்க. மாறா, என்னடா என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க? வாங்க சார். வணக்கம். என்ன சார் இது? ஊர்ல உங்களுக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. உங்க பையன் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு வந்திருக்காப்ல. இதுக்கு தான் போகாதன்னு சொன்னேன், கேட்டியா? ஏன்டா அப்படி? டேய், யாரு போயிருந்தாதான் என்ன? வண்டியில போதை மருந்து இருந்திருக்கு, அது நமக்கே தெரியாது. யாரு போயிருந்தாலும் நமக்கு தான் பிரச்சனை. இதுல என்னமோ பிளான் நடந்திருக்கிறாகவா? மாட்டிக்கிட்ட எல்லாரும் தப்பிக்க சொல்ற பதில் தான் அது. சார், நாங்க இப்பதான் ஐஜி கிட்ட பேசிட்டு வரோம். இந்த கிரைம்க்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல சார். சார், என் தம்பி இதை செய்யல சார். பா பா ப்ளீஸ் சொல்லுங்கப்பா. சார், எங்க வண்டியில இப்படி ஒரு பொருள் போறதுக்கு சான்ஸே இல்ல சார். ஏதோ நடந்திருக்கு. அத நீங்க தான் சார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அதுக்கு நாங்க எல்லாருமே கோஆபரேட் பண்றோம் சார். இப்ப நீங்க இவ்வளவு தன்மையா பேசுறீங்க, மரியாதையா நடந்துக்கிறீங்க. ஆனா உங்க பையன் ரொம்ப திமிரா நடந்துக்கிறானே சார். இல்ல சார், ஏதோ தப்பு நடந்திருக்கு. கண்டிப்பா இதுக்கும் மாறனுக்கும் சம்மந்தம் இருக்காது. சம்பந்தம் இல்லாதவன குற்றவாளின்னு சொன்னா கோவம் வரும் தானே சார்? சார் சார், நீங்க யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க சார். ஏய், போனை கொடு. சார். ஹலோ. டேய், எங்க இருக்க? கரெக்ட்டா ஏத்தியாச்சா? யாரா லைன்ல? நீ யாரா? நான் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணன் பேசுறேன்டா. ஏய், யாரா போன்ல? யார் இவன்? ஹலோ. ஏய், 10 மணிக்கு டெலிவரி ஆக வேண்டிய சரக்கு மணி இப்ப 12 மேல ஆகுது. எங்கடா இருக்க? சரக்கு மட்டும் டைமுக்கு வரலன்னு வையே, அப்புறம் நடக்கிறதே வேற. யோ, இங்க வாயா. யாரா ஃபோன் பண்ணா? எஸ்ஐ இல்லையா? சார் எங்க வெளில போயிருக்காரு சார். நீ 2 கான்ஸ்டபிள கூப்பிட்டுக்க. எஸ்ஐக்கு ஃபோன் பண்ணி அவரையும் கூப்பிட்டுக்கங்க. இந்த போனுக்கு 2 நம்பர்ல இருந்து கால் வந்திருக்கு. அந்த நம்பரை நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன். அந்த நம்பர் லொகேஷனை ட்ராக் பண்ணி சரிங்க சார், இமிடியேட்டா அவனுங்க எங்க இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. பண்ணிடுறேன் சார். இந்த கிரைம்ல அவனுங்களுக்கு பங்கு இருக்கு. ஓகே சார். என்ன சார், உங்க மூத்த பையன் அவர் தம்பி மேல தப்பு இல்லைன்னு சொல்றாரு. ஆனா மொத்த அக்யூஸ்டும் உங்க பையனுக்கு தான் கால் பண்றானுங்க. இதுக்கு நாங்க என்ன சார் முடிவு பண்றது? உங்க பையன் குற்றவாளி இல்லைன்னா அக்யூஸ்ட் எல்லாம் எதுக்கு சார் அவனுக்கு கால் பண்றாங்க? சார், என் தம்பியை மாட்டி விட பிளான் பண்ணி யாரோ பண்றாங்க சார். சார், கால் பண்ணவங்களை பிடிச்சி விசாரிச்சீங்கன்னா உண்மை தெரிய வரும். அவனுங்களே இவனை தான் கை காட்டினா என்ன பண்ணுவீங்க? உங்க போனுக்கு ஒரு அக்யூஸ்ட் கால் பண்றான்னு வைங்க, நீங்க அட்டன் பண்ணி பேசுறீங்க. அப்ப நீங்களும் அக்யூஸ்ட்னு சொல்ல முடியுமா? பா, நான் நியாயமா தானே கேள்வி கேட்கிறேன். எதுக்கு முறைக்கணும்? பாத்தீங்களா சார், இப்படி ஒரு கேஸ்ல மாட்டினது இல்லாம பேச்ச பாத்தீங்களா? என்ன சார் பண்ணலாம்? சார், லீகலா என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார். அப்பா ராகவா, அப்பா, அவன் தப்பு பண்ணிருக்க மாட்டான்ப்பா. இப்படி விட்டு போனா என்னப்பா அர்த்தம்? தப்பு பண்ணிருக்க மாட்டானா? டேய், நிரூபிச்சுட்டு வரட்டும். நாம சொல்ற எதையாவது அவன் கேட்கறானாடா? அவன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கான். ஒரு 4 நாள் ஜெயில இருந்து காஞ்சா தான் புத்தி வரும். நீ வாடா. நீங்க போங்கப்பா. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க போங்க, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். டேய், நீ அவனுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது. திமிரா பேசலாம்ல, அவனே பாத்துப்பான். உங்களுக்கு என்ன, நான் இந்த வீட்டில் இருக்க கூடாது அவ்வளவுதானே? கிளம்புறேன். ஆனா ஒண்ணு, திரும்ப நான் தான் அம்மாவோட சாவு காரணம்னு சொல்லாதீங்க. இன்னொரு தடவை இதை பத்தி பேசுனீங்க வேணாம். டேய், நீ பண்ண தப்பாலதான என் பொண்டாட்டி செத்தா. அத இல்லன்னு சொல்றியா நீ? ஐயோ அண்ணா, சின்னப்பா நீ வா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. நான் சொல்றத கேளு. வா வான்னு சொன்ன. அண்ணா, ஏமாமா இப்படி பண்றீங்க? யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். எனக்கு மட்டும்தான் அவனை பத்தி தெரியும். இல்ல மாமா, அவரை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. அதுதான் பிரச்சனையே.
ஆத்தி என்னக்கா மாமாவே எதிர்த்து பேசுறிய? ஏய், இந்த விஷயத்துல நீ தலை இட்டன்னு வைய விஜி, ஒதுங்கி ஓரமா நின்னுக்கும். அதுதான் உனக்கு நல்லது. மாமா, நீங்க எப்பவுமே மாறன தப்பாதான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி அவர் உங்களுக்கு என்ன மாமா கெடுதல் பண்ணாரு? இந்த குடும்பத்துக்காக உங்க கண்ணு முன்னாடி எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு. எத்தனை பிரச்சனையை சமாளிச்சிருப்பாரு, எத்தனை தடவை தன்னோட உயிரை பணைய வச்சிருப்பாரு. எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களே மாமா. மாமா, ஒரு உங்க புள்ள ஊர்ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசுவா மாமா. அதுக்காக அவரை விட்டு கொடுத்து பேசுவீங்களா? எதுக்கு எடுத்தாலும் அவரை குற்றவாளியாக்கிடுவீங்களா மாமா? இல்லம்மா, இவன் வந்து வேண்டாம் மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரி மாமா, ஒருவேளை அவரோட சொந்த பகையால இப்படி ஒரு பிரச்சனை வரட்டுமே. ஒருவேளை அப்படி வந்தா அப்படியே போன தலை முழுகிடுவீங்களா? இதெல்லாம் என்ன பேச்சு மாமா? அவர் இருக்கிற அதே சிச்சுவேஷன்ல இந்த வீட்டுல யாரு நின்றாலும் அவங்களுக்காக இவர் நின்று பாரு மாமா. நின்னு இருக்காரு. ஆனா நீங்க அவன் என் புள்ளையே இல்லைன்னு வெளியில தூக்கி போட்டுருவீங்களா? இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும் மாமா, அத நீங்க எப்படி நம்பலாம்? இப்ப என்ன மாமா, அவர் மேல தப்பு இல்லைங்கிறத நான் நிரூபிக்கணும், அவ்வளவுதானே? நான் நிரூபிக்கிறேன் மாமா. இப்ப அவர் வீட்டை விட்டு போனா அப்புறம் மாறன் செஞ்சது தப்புங்கிறது உறுதியாயிடும். மாறன் தப்பு பண்ணலங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். நிரூபிச்சு காட்டிட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசிக்கிறேன் மாமா. மாறா, இப்ப நீ உள்ள வா. வா மாறா.